இப்படியும் ஒரு ஐலாண்ட் இருக்கான்ற மாதிரி தான் இந்த ஐலாண்டும் இருந்தது. ஒரு ஐலாண்ட, அதாவது ஒரு ஊரே ஒரே நாள்ல சுத்தி பார்க்கலாம்னா அது இந்த கிராண்ட் டர்க் தான். இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் 7 கிலோமீட்டர்ல இந்த ஒட்டுமொத்த ஐலாண்டும் சுத்தி பார்த்துடலாமா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல தான் இருக்கு. ஐலாண்டுக்கு உள்ள என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கிளப் மாதிரி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு டவுட், எப்படி இந்த ஐலாண்டை தனியா சுத்தி பார்ப்போம். அதுக்கு அங்க இருக்கவங்க சொன்னாங்க, இந்த ஐலாண்டை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் மட்டும் தான் தேவை. இந்த கோல்ஃப் கார்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த ஐலாண்டே சுத்தி பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் இந்த கோல்ஃப் கார்ட்டை எடுத்துக்கிட்டோம் ரெண்ட்டுக்கு. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா $30 வந்தது. எந்த ஐடியாவும் இல்லாமல் ஒரு மேப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த கார்ட்டை எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பாக இங்கே இருக்கிற லைட் ஹவுஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கிற டாங்கி ரொம்பவே ஃபேமஸாக. அடடா, நம்ம ஊரில் பார்க்காத டாங்கியான்ற மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பினோம். இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சிக்னல்லாம் கிடையாது. அதே மாதிரி எந்த ரூட்டுமே போடலை. ஒரு சின்னதாக ஒரு போர்டை வச்சுட்டு இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்ற வழி மட்டும் தான் இருந்தது. இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தது கவர்னர் ஸ்கொயர். இங்கே தான் இந்த ஊரோட கவர்னர் இருக்காங்களாம். இந்த கிராண்ட் டர்க்ல பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு கம்யூனிட்டி காலேஜ், அதுக்கப்புறம் ஸ்கூல், அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக நாங்கள் ஒரு இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டும் ரெண்ட் எடுப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பைக்குமே ரெண்டா எடுத்துட்டு குரூப்பாவும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஐலாண்டை சுத்தி 7 பெருங்கடல் இருக்குமா. இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் சீ எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது டர்காய்ஸ் கலர்ல இருக்கும். நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருக்கிற தண்ணில காலை நினைச்சிட்டு மறுபடியும் நாங்க அந்த லைட் ஹவுஸை தேடிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வழியா லைட் ஹவுஸ் பக்கமும் வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா $5, அதாவது நம்ம ஊர் ரேட்டுக்கு $400 சொல்லிட்டு ஒருத்தருக்கு கலெக்ட் பண்ணாங்க. நாங்க இந்த ஒரு டாலர்ஸ் எடுத்துட்டு போகாதனால அவங்க எல்லாமே இந்த ஊர்ல US தான் கலெக்ட் பண்ணாங்க. சாரி, உங்களுக்கு இங்க ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னா அங்கேயே ஒரு கடையும் சின்னதா இருந்தது. ஒவ்வொரு பீச்சுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க தடுப்பு போட்டு தான் கட்டியிருந்தாங்க. ஏன்னா இங்க இருக்க அலை ரொம்பவே ஜாஸ்தியா வருமா. மேல இருந்து பார்க்கும் போதே அங்க இருந்து கோரல்லாம் அவ்வளவு அழகாவே தெரிஞ்சது. அடுத்த பீச்சான இதுவுமே ஒரு ஃபேமஸான பீச்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஸ்கொயர் பீச்சா. ஸோ இந்த பீச்சுமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி தடுத்திருந்தாங்க. இந்த பீச்சை ஒட்டி பாத்தீங்கன்னா நிறையவே கடைங்க அமைச்சிருந்தாங்க. இங்க இருக்க கடையில எதுவுமே நம்மளால பார்கென் பண்ணி பேசவே முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே US மட்டும்தான் கலெக்ட் பண்றதுனால அவங்க டாலர்ஸ்ல குறிக்கோளா இருந்தாங்க. இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலை தான் வித்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பேரத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்கெயின் பண்ணாமல் அவங்க சொல்கிற விலைக்கு ஒவ்வொன்றுமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வுட்டும் பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லாமே இவங்க கை மூலமாக தான் பண்ணியிருந்தாங்களாம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கோல்ஃப் கட் அங்கேயே ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே இளநீரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இளநீரும் பார்த்தீங்கன்னா $7, அதாவது நம்ம ஊர் ரேட்டுக்கு $560 சொல்லிட்டு விற்றுருந்தாங்க. இந்த ஊர்லேயும் நம்ம ஊர் ஆளுங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் எங்களுக்கு போச்சு. அப்போ தான் அங்கே ஒரு திருநெல்வேலிக்காரரை நாங்கள் பார்த்தோம். அவர் இங்க ஹோட்டல் வச்சிருக்காராம். இங்க கோல்ஃப் கார்ட்டை வந்தவ எடுத்துட்டு போயிட்டு கடைசியா எங்க ஷிப்பு இருக்கிற இடத்துக்கு நாங்களுமே கிளம்பிட்டோம். இதுதான் நாங்க கடைசியா பார்க்க போற பீச். இதுல மட்டும்தான் நீங்க இறங்க முடியும், ஏன்னா மத்ததெல்லாம் உங்களால இறங்கி உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்ட்லயே சில ஐலாண்ட் ரொம்பவே அழகா இருக்குமா. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் டர்க்கும் ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வரதுக்கு வீசாலாம் தேவை கிடையாது. பக்கத்துல இருக்கிற கைகோ ஐலாண்டுக்கு அங்க ஏர்போர்ட் மூலமா வந்துட்டு அங்க இருந்து இங்க ஷிப்பு மூலமா தான் வர முடியுமா. அண்டார்டிகா வரதே கஷ்டம். இங்கேயும் ஒரு தமிழ இங்கேயும் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான்றது எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்.